மிச்சல் ஜோக்ரஸா புட்ரோ வாழ்வியலை மையப்படுத்துறாங்க. அவங்களோட 25 வயசுல தன்னுடைய தந்தை இறந்த பிறகு 8000 வேலையாட்களோட இருக்கிற டான் லிரிஸ்ங்கிற ஃபேக்டரி அவங்க கைப்பற்றுறாங்க. டென்சல் அப்படின்னு சொல்லப்படுற பஞ்சுல இருந்து உருவாக்கப்பட்ட யான்ல அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்தோனேஷியன்ஸ் எல்லாரையும் ஈர்க்கிற வகையில டான்சல் எங்களுக்கு நிறைய மினுமினுப்ப கொடுக்குது. இதுல எங்களை நாங்களே சவால் வெட்டிக்கிறது தான் எங்களுக்கு உத்வேகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் ப்ரொடியூசரா நாங்க எந்த அளவுக்கு நிலையா நிக்க முடியுங்கிறதையும் நாங்க பாக்கணும். நடக்கிற பருவநிலை மாற்றமாகட்டும், இல்ல நாங்க உற்பத்தி பண்ற கழிவுகள் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் நாங்க முக்கிய பங்கு வகிக்கிறோம். குறைஞ்சது எங்களுடைய வேலைகள்லயாவது நாங்க நிலையானவங்களா இருக்கணும். மிச்சல் ஜோக்ரஸா புட்ரோட பிளான் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய உற்பத்தியை அதிகமாக்கிட்டே போறதுதான். தற்போது பாத்தீங்கன்னா 1-2% துணிகளை தான் அவங்க உற்பத்தி பண்றாங்க. பஞ்சுல இருந்து வர வேஸ்ட் எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணி ரீப்ராசஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு பைகளாவோ இல்ல பர்னிச்சர்ஸாவோ இத பண்றாங்க. அந்த ஊர்ல கை கால் சரியில்லாதவங்க இல்ல வயசானவங்க மட்டும்தான் அப்சைக்கிளிங்கிற முறைய பண்றாங்க. அந்த யானும் வுட்ல இருந்து உருவாக்கப்படுது. இது சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப் போர்ச்சுகீஸ் சிட்டியான போர்ட்டோல அமைஞ்சிருக்கு. வாழ்வாதாரம் அப்படிங்கறது கார்ப்பரேட்டோட இமேஜ்ல ஒரு பங்கு. ரா மெட்டீரியல், அதோட தயாரிப்பு, அத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது, இது எல்லாமே யூரோப்ல இருந்து வெளியும் யூரோப்புக்குள்ளேயும் தான் நடக்குது. கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை குறைக்கிறதுக்காகவே அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. வேலை செய்யற தன்மை அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமா அமையுது. டான் லெரிஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு ஃபேர் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்கு. அங்க வேலை செய்யற மக்கள் ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும். ஓவர் டைம் பே பண்ணப்படுது. அதே சமயம் ஹெல்த் இன்சூரன்ஸும் வழங்கப்படுது. இந்தோனேஷியால இதெல்லாம் சர்வ சாதாரணம் கிடையாது. மிச்சல் ஜோக்ரஸா புட்ரோ அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கு. வேலை செய்யறவங்களுடைய சந்தோஷத்தையும் அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கான வாய்ப்பையும் இது நிச்சயமா வழங்குது. மிஷின்ஸ் மாறலாம், நாங்க எங்களோட லெசன்ஸ் ஆட் பண்ணலாம், ஆனா மக்கள் தான் இன்னும் எங்களுடைய கீயா இருக்காங்க. நாம எப்படி பண்றோங்கிறது தான் இப்ப இங்க முக்கியம்.